இங்க சிவானி பாப்பா தப்பிச்ச விஷயத்த தாஸ் கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட தாஸுமே அந்த அடியாட்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா திட்டுறாங்க. உங்களை மாதிரி முட்டாள் ஆளுங்களை நம்பி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சது என்னோட தப்பு தான். சொல்லப்போனா அந்த பொண்ணு எவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த பொண்ணு மட்டும் வேற யார் கையிலே கிடைச்சது அப்படின்னா நம்ம தொலைஞ்சோம். ஆல்ரெடி நான் அந்த சுந்தர்ட்ட வேற டீல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த அடியாட்களுமே கவலைப்படாத தாஸ், நான் கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறேன், நீ டீலை பக்காவா முடி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தாசுமே ரொம்ப கோபத்தோட, இனிமேல் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஒழுங்கா முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடி, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட அந்த அடியாட்களோட தலைவனும், என்ன இப்படி சொல்ற, என்ன தாசு இது என்ன புதுசா இருக்கு, நான் கடத்துறது மட்டும் தான் நம்ம பிளான், நீ என்ன திடீர்னு அந்த பொண்ணை கொல்லணும்ன்ற அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க பாரு பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, இப்ப அந்த பொண்ணு வேற யார் கையில மாட்டுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை, நீ அப்படி உன்னால கொல்ல முடியாது அப்படின்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணை நான் கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே வந்து மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா ஸ்வேதாவும், என்ன தாஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி நம்ம இவ்வளவு நாளா வந்து திருட்டுத்தனமா ஏமாத்தி பணம் தான் பறிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப கொலை ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க, இது ரொம்பவே தப்பா இருக்கு, நம்ம பெருசா மாட்டிக்குவோம் போல இருக்கு அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாசுமே, இங்க பாரு பணம் வேணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், சும்மா வந்து மனசாட்சியோட இருந்தாலும் ஒன்றும் வேலையாகாது, நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும், ஒரு ஆள் கொள்றதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவுக்கும் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி இங்க தாசுமே பேசுறாரு. இது கேட்ட ஸ்வேதாவுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அடியாட்கள்ல ஒருத்தனும், என்னன்னா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, ஏதோ சாதாரண கடத்தல்னு சொன்ன வந்தோம், சரி ஓகே, ஆனா இப்ப அந்த ஒரு சின்ன பொண்ணு கொல்லணும்ன்றீங்க, இது ரொம்ப தப்பா இருக்குன்னு அப்படின்னு சொல்றப்போ அந்த அடியாட்களோட தலைவனும், இங்க பாரு அவன் சொல்லிட்டான், வேற வழி இல்ல, முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, அந்த பொண்ணை கொண்டு போய் டைரக்டா அவன்கிட்ட கொடுத்துரும், அதுக்கப்புறம் அவனாச்சு அந்த பொண்ணாச்சு, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம இந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சிவானி பாப்பாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சிவானி பாப்பாவுமே இந்த பக்கம் அந்த குடோனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து இங்க பைபாஸ் பக்கத்துலயும் ஏதாவது சாப்பாடு தண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுமே மத்தியானம் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் மட்டும்தான், அதுவும் ஒரு வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களும் ரொம்ப டயர்டோட வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த அடியாட்களோட சவுண்டுமே கேட்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்குமே போறாங்க. அந்த கடையுமே வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. கரெக்டா கடைக்கு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அந்த அடியாட்களையும் அந்த இடத்த சுத்தி சுத்தி தேடிட்டு அந்த பொண்ணு எங்க போச்சே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த அடியாட்கள் தலைவனும், முதல்ல தனித்தனியா பிரிஞ்சு தேடுவோம், நான் லெஃப்ட்ல போறேன், நீங்க 2 பேரும் ரைட்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த 2 பேருமே இங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இவன் பண்றதை பார்த்தா தப்பா இருக்குடா, அந்த பொண்ணு மட்டும் நம்மகிட்ட கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், இவன் கண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணை எப்படியாவது தப்பிக்க வச்சிடணும்டா, நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன ஜெயிலுக்கு போறதுலாம் ஒரு விஷயமாடா, ஆனா அதுக்காக ஒருத்தர் குழந்தைய கொல்லணுமாடா, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே தேடி பார்த்து ரொம்ப நேரம் கிடைக்காதனால சரி வேற இடத்துக்கு போய் தேடலான்ட்டு அந்த அடியாட்கள் அது மட்டும் இல்லாம அந்த தலைவனும் சேர்ந்து ஒரு புது இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பொன்னி, சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம், இவங்க எல்லாமே ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொன்னியுமே இருந்துகிட்டு இன்னுமே வந்து அந்த டோல்கேட்டை அவங்க தாண்டல அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்காரங்க மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பொன்னியோட மைண்ட்ல ஒரு பக்காவான ஐடியா வருது, சக்தி பேசாம நம்ம 2 டீமா பிரிஞ்சிருவோமா, 2 டீமா பிரிஞ்சு இந்த சிட்டிக்குள்ள டோல்கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது பாலடைஞ்ச பில்டிங்கு, இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாத ஃபேக்டரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அப்ப கண்டிப்பா அவங்க எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மாதிரி கரெக்டா வந்து சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே, ஆமா பொன்னி சொல்றது சரியான விஷயம் தான், அப்போ பேசாம நாங்க 2 பேரும் ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறோம், நீங்க சக்தி, சண்முகம் நீங்க எல்லாம் ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த டீமை பிரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பொன்னியுமே வந்து இந்த பழைய ஃபேக்டரிகள்லாம் எங்கேயா இருந்தா போங்க, சொல்லப்போனா அந்த மாதிரி இடங்கள் தான் ஆள் நடமாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து திருட்டு பசங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க சக்தி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுமே சரி ஓகே, பக்கத்துல ஒரு 2-3 ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேக்டரியா செக் பண்ண போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க பொன்னியுமே இங்க சிவானி பாப்பாவை அடைச்சு வச்சிருந்த அந்த ஃபேக்டரிக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஃபேக்டரி சுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது, உண்மையை சொல்லப்போனா அங்க ஏற்கனவே ஆள் நடமாட்டம் இருந்திருக்கு, உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே சரி வேற ஏதாவது சிவானியோட காலடி தடம் இல்லை வேற ஏதாவது விஷயம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ அந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்த இந்த டஸ்ட்லயுமே சிவானி பாப்பா நடந்து போன காலடி தடம் இருக்கு. இதை பார்த்தோன்னே இது சிவானி பாப்பா தான், ஆனா இப்ப அவங்க இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்டே சண்முகத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அவங்களுமே இந்த ஃபேக்டரி சுத்தி இருக்க இடத்துல நம்ம தேடுவோம், சொல்ல போனா சிவானி பாப்பா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க வீட்டுல இருக்கிற பவானியுமே இங்க சிவானி பாப்பா காணுன்ட்டு ரொம்பவே சேட் ஆகி அவங்க எதுவுமே சாப்பிடாம ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் அதே நேரத்துல சந்திரசேகரும் ரொம்பவே வருத்தப்பட்டு எப்படியாவது எங்க பேத்தி கிடைச்சாகணும், எங்களுக்கு அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுமே கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் சுந்தருமே ஏற்கனவே இங்க தாஸ் கிட்ட டீல் பேசி முடிச்சதுனால எப்படியாவது 25 லட்சம் நம்ம ரெடி பண்ணி ஆகணும், அது எங்க போய் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் அந்த பணத்தை புரட்டி முதல்ல கொடுத்து எப்படியாவது நம்ம குழந்தைய காப்பாத்திடுவோம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு
அவருமே எப்பவும் போல ஒரு பொய்யை சொல்லிட்டு பரபரப்பா அங்க வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் வந்து சுந்தர் தான் பொய் தான் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்க சந்திரசேகர் கண்டுபிடிச்சிடறாரு. அவரோட வார்த்தையில ஒரு பொய் இருக்கு, இது ஏதாவது ஒரு விஷயமா இருக்குமோ, ஒருவேளை பொன்னி சொன்ன மாதிரி இங்க சுந்தர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, எதுக்கும் அவரை ஃபாலோ பண்ணுவோம், ஆனா எந்த ஒரு தப்பும் இருந்துடக்கூடாது, என் பொண்ணோட வாழ்க்கையை அவருக்கு எடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி வந்து வேற ஒரு தப்பான விஷயத்த நான் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டே அவர் இந்த பக்கம் சுந்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ சுந்தரமே இன்னொரு பக்கம் இங்க யாருமே தானே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில டைரக்டா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்டயுமே எனக்கு ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணும், அந்த பணம் இருந்தா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து 25 லட்ச ரூபா பணத்தை புரட்டுறாங்க. இதை கரெக்டா கவனிச்சிட்டு இருக்க சந்திரசேகருமே எதுக்காக மாப்பிள்ளைக்கு 25 லட்ச ரூபா வேணும், ஒருவேளை அங்க பாப்பா வந்து கடத்திட்டு போனவங்க இவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா சுந்தரோட ஃப்ரெண்டுமே, ஏன்டா சுந்தர், இதை நான் ஏற்ற டைம் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையிடாத, இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட சகவாசம் வச்சுக்காத, கடைசியில் பாரு உனக்கே பிரச்சனையாகும்னு சொல்லியிருக்கேன், நீ உன்னோட பவரை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்ட, இன்னைக்கு பாரு அவனே உன்னோட குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ நீ வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்தாதான் நான் தருவேன், இல்லைன்னா குழந்தைய கொண்டு போட்டுருவேன்னு உங்ககிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் வந்து காரணம் நீதான்டா, நீ ஒழுங்கா அந்த ஸ்வேதான்ற பொண்ணுகிட்ட பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், ஒழுங்கா வேலைன்னா வேலை மட்டும் தான் பார்த்துருக்கணும், நீ ரொம்ப தப்பான விதத்தில் நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுமே இங்கே சுந்தருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்போ சுந்தரமே இங்க பாரு தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, முதல்ல பணத்தை மட்டும் கொடு, என் குழந்தைய நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரசேகருக்கு அப்படின்னு நெஞ்சே நொறுங்கிடுது. சொல்லப்போனா சுந்தர் இங்க பவானிக்கு இவ்வளவு நாளா துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க தெளிவா கண்டுபிடிச்சிடறாரு. அதே நேரத்தில் எங்க சிவானி பாப்பாவுமே ரொம்ப நேரம் இந்த கடைக்கு பின்னாடி இருந்ததுனால டயர்ட் ஆயிடுறாங்க. மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மெயின் ரோட்டுக்கு வந்து ஏதோ சாப்பாடு கடை இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அவங்க இது வரைக்கும் பசியிலே இல்லாம இருந்துட்டு இன்னைக்கு புது டைமா பசியா இருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் ஆகி ஆள ஆரம்பிக்கிறாங்க. பொன்னியத்தை எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, வாங்கத்தை என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த அடியாட்கள்ல ஒருத்தருமே இங்க பொண்ணு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. பட் ஆனா பொண்ணு இந்த இவங்க கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இல்ல, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் தலைவனையும் திருப்பி விட்டு அந்த பக்கம் போலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா பொண்ணையுமே அலற சவுண்டை கரெக்டா அந்த அடியாளோட தலைவனு கேட்டுறான். கேட்டுட்டு டேய் என்னடா நீங்க என்ன என்கிட்ட டபுள் கேம் விளையாடுறீங்களா, அந்த பொண்ணு அல்ற சவுண்ட் அந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கு, என்ன நீங்க வழி மாத்தி இந்த பக்கம் கூட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீயாவது புரிஞ்சுக்கணா, ஒரு குழந்தைய கொண்டு போய் நம்ம அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கொண்டு போடுவோம்னா வேணாண்ணா, அந்த குழந்தை நம்மகிட்ட வரும்போது எவ்வளோ ஜாலியாக விளையாண்டு வந்துச்சு, நம்மளெல்லாம் பட்டப்பேர் வச்சு நம்ம சொந்த பொண்ணு மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட நம்ம சொந்தத்தில் இருக்கிற நம்ம அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு மாதிரி எவ்வளோ அழகாக நம்மகிட்ட பேசிட்டு வந்துச்சு, அந்த பொண்ணை போய் கொல்றதுக்கு எப்படின்னா அவனுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே பாடுறா, நம்ம தப்பிக்கணும்னா யார் வேணாலும் கொல்லாண்டா, பிரச்சனை இல்லை, நீ முதல்ல அந்த பொண்ணை நம்மளா கொல்ல போகிறோம், அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்டா, நமக்கு தேவையில்லை, நமக்கு பணம் வரணும்ல, அப்படி பணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கரெக்டாக அந்த அடியாட்கள் இருக்கிற 2 பேருமே எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம்னா, அந்த பொண்ணு உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நாங்கள் போலீஸில் மாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணை நாங்கள் காப்பாற்றி மறுபடியும் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட போகிறோன்ட்டு இந்த பக்கம் அந்த அடியாட்கள் 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அடியாட்களோட தலைவனும் இங்கே 2 பேருக்குமே வந்து கழுத்தில் ஒரு அடி அடிச்சு ஒழுங்காக நான் சொல்கிறத செய்யணும், இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க 2 பேருமே அவரை எதிர்த்து, இங்கே பாரு என்ன உன் பேச்சுக்கு அடிபட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கியா, கிடையவே கிடையாது, ஏதோ வயசில் பெரியவனேன்ட்டு நான் அமைதியாக நின்றுட்டு இருக்கேன், இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் அந்த பொண்ணை கொள்றதுக்கு முன்னாடி ஒன்றை கொண்டு போட்டுருவேன், நாங்கள் முதல்ல அந்த பொண்ணை ஒப்படைக்க போகிறோம், இந்த மாதிரி இங்கே விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தனியாக இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணு சக்தியுமா அந்த லோக்கலில் தேடிக்கிட்டு இருக்கும்போது சிவானி பாப்பாவுமே இந்த பைபாஸை ஒட்டி கரெக்டாக கடைங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு இந்த பக்கம் அங்கே பாருங்க சிவானி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொன்ன உடனே இந்த பக்கம் காரை நிறுத்திட்டு ரொம்பவே வேகமாக இந்த பக்கம் சிவானியை பார்த்து ஓடுறாங்க. அப்போ சிவானியுமே இருக்கிற டயர்டில் கரெக்டாக எங்கள் பொண்ணி பக்கத்தில் போகும்போது அப்படியே மயங்கமே கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கீழே விழும்போது கரெக்டாக பொண்ணையுமே பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணையுமே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க.